இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தற்போது சுமார் 2,24,19,359 ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து சலுகைகளும் கிடைத்து வருகிறது. அதிலும் அரசு அறிவிக்கும் பொங்கல் பரிசு, நிவாரணத் தொகைகள் பெற முடியும். இது தவிர அரசின் நிதி மானியங்களையும் பெற முடியும். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் குடும்ப அட்டை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, பல நாட்களாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்து வந்த மக்களுக்கு முக்கியமான செய்தி ஒன்று விலகியுள்ளது. கடந்த 2 மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக புதிய குடும்ப அட்டை பெற முடியாமல் மக்கள் தவித்து வந்தனர். அதேபோல் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் இருந்தது. அவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும். தேர்தலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கும் பணி இந்த வாரம் முதல் தொடங்குகிறது. இதன் காரணமாக 2,24,000 பேர் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளது. அவங்களோட ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஒன்ஸ் அவங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ரேஷன் கார்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அவங்களோட ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸும் அனுப்பதை சொல்லியிருக்காங்க. தற்போது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்துலேருந்து ரேஷன் கார்டு அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் முடிவுகள் வந்ததால் இனிமேல் புதிய ரேஷன் கார்டு வழங்குவதில் எந்த தாமதமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ரேஷன் கார்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், உடனடியாக அப்ரூவல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதிய குடும்ப அட்டையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களோட ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், ஒன்ஸ் உங்களோட ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஆன்லைனில் எப்படி ரேஷன் கார்டை டவுன்லோட் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு புது விநியோக திட்டம்னு சொல்லி ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதிலே செகண்டாக மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போதே குறிப்பு எண் வந்திருக்கும். அந்த குறிப்பு எண்ணை என்டர் பண்ணி பதிவு செய்ய ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் புதிய மின்னணு அட்டை கோரிக்கைன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். அடுத்ததாக ஆவண சரிபார்ப்பு நிலை, அடுத்ததாக துறை சரிபார்ப்பு, கடைசியாக தாலுக் வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலைன்னு சொல்லியிருக்கும். இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதாக உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை கிடைக்கும். இதுவே இந்த 4 பிளேஸ்லேயும் உங்களுக்கு டிக் மார்க் இருந்தால் நீங்கள் ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கலைன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ், உங்களுடைய டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், அட்ரஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ரூவ் ஆகிடுதுன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வராத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ரூவல்னு சொல்லிவிட்டு 4மே டிக் வந்துட்டுனா நீங்கள் ரேஷன் கார்டு டவுன்லோட் செய்து அதை பயன்படுத்தி ரேஷன் கார்டு பொருட்கள் வாங்க முடியும். ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு மறுபடியும் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே என் விவரம்னு சொல்லிவிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதில் செக் பண்ணிட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மின்னணு அட்டை கோப்பு பதிவு இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், இந்த மாதிரி எல்லா அட்ரஸுமே இருக்கும், ஃபோட்டோ, அந்த மாதிரி இதை பயன்படுத்தி நீங்கள் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கி கொள்ள முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.